நண்பர்களே, இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு காந்தம் மிக அருமையாக வேலை செய்யும். உள்ளங்கை உள்ளங்கால் சிகிச்சை என்பது மிக மிக அவசியம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளங்கை உள்ளங்கால் சிகிச்சை பண்ணா போதும். நமக்கு ஒரு நாளைக்கு 5 நிமிடம் உள்ளங்கால், 5 நிமிடம் உள்ளங்கை, காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை, காந்தத்தினால் மட்டுமே பண்ணிக்க முடியும். இதுதான் இது. அடுத்து நான் பொதுவா நாங்க சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் நோசல் கிளீனிங் சொல்லுவாங்க, மூக்கை சுத்தப்படுத்தக்கூடிய கருவி. இதுல பாத்தீங்கன்னா வெது வெதுப்பாக சிறிது உப்பு கலந்த நீரை இதுல விட்டு நம்ம இதை இந்த மாதிரி மூக்கில் இப்படி விடும்போது நம்ம இந்த மூக்கு வழியா என்ன ஆகும், தண்ணி வெளியே வரும். நல்லா வெளியே தண்ணி வர விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மூக்குல இதை வச்சு இந்த மாதிரி தண்ணிய வெளியே வர விடணும். ஒரு கப் இருந்தா போதும். மூக்கை கழுவ வேண்டும். தினம் நீங்க செய்ய வேண்டிய வேலையை காலையில பண்ணணும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில கடுகு எண்ணெயும் நல்ல எண்ணெயும் சம அளவில் கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதை திறந்தோம்னா பாத்தீங்கன்னா மூக்குல ஆயில் எண்ணெய் டிராப்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மூக்கை திறந்து மூக்குல ரெண்டு சொட்டு இந்த மூக்குல 2 சொட்டு இந்த மூக்குல நீங்க விட்டுட்டு நல்லா உள்ள எடுத்தீங்கன்னா அது தொண்டைக்கு வந்துவிடும். இது காலையில் நீங்க செஞ்சீங்கன்னா எந்த காரணம் கொண்டும் வைரஸ் மூக்கின் வழியாக நம்முடைய நெஞ்சுக்கு செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது, நேரா வயிற்றுக்கு போயிடும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். மூன்றாவதாக ரொம்ப சிம்பிளான விஷயம், நீங்க எப்பாவது வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் எல்லாம் இந்த சானிடைசர் அப்படி சொல்றது எல்லாமே உலக ஒரு ஏமாற்ற வேலை. ரொம்ப சிம்பிள். நம்ம கொஞ்சம் போல தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா கையில நல்லா தூரத்துல நல்லா கையில தடவிட்டு நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எந்தவித கொரோனாவும் உங்கள் கையில் ஒட்டாது. 2 விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா சோப்பு போட்டு கழுவுங்க, சானிடைசர் வாங்கிக்கோங்க, அது தேவையில்லை. படிகாரம் என்று நம்முடைய நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அந்த படிகாரத்தை வாங்கி தூள் பண்ணி இந்த சானிடைசர் போடுற ஸ்ப்ரே உள்ள போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க கை கழுவினாலே போதும். ரொம்ப ரொம்ப எளிய சிக்கனமான நடைமுறை இதுதான். இந்த காலத்தில் நீங்க தினம் வெளியில போகும்போது மூக்க வெது வெதுப்பான தண்ணீரை சிறு உப்பை போட்டு மூக்க கழுவிட்டு நல்லா கிடைச்சிட்டு 2 எண்ணெயும் கலந்த எண்ணெய், கடுகு எண்ணெயும் நல்லெண்ணையும் கலந்த எண்ணெய நல்லா மூக்குல 2 சொட்டு போட்டு நல்லா மூக்கு உள்ள எடுத்து விட்டீங்கன்னா தொண்டைக்கு வந்துடும் அந்த எண்ணெய். அதோட கையில கொஞ்சம் போல தேங்காய் எண்ணெய் தடவை நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எந்தவித கொரோனாவும் உங்கள் கையில் பற்றாது. மிக எளிமையான ஒரு வழியை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி, வணக்கம்.